ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கு டியூஸ்டே மார்க்கெட் நிஃப்டியோட எக்ஸ்பைரி எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க? நம்ம அனாலிசிஸ் ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் மூலிமா எத்தனை பேரால இந்த மூவ்மெண்ட் எல்லாம் புரிஞ்சிருக்க முடியும்? இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சைட்வேஸும் இருந்துச்சு, ஒரு அப்சைடு அப்ரிஷியேஷன், ப்ரீமியம் அப்ரிஷியேஷன் கால் சைட்லேயும் அமைஞ்சுது. பட் நாட் தட் மச் ஸ்ட்ராங்காக இல்லை. ஒரு 1 o'clock மேலே ஒரு நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் நல்லாவே கொடுத்துச்சு. ஸோ நல்ல ப்ரீமியம் அப்ரிஷியேஷன் கிடைச்சது. ஸோ நான் இது வரைக்கும் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நான் எப்போவுமே வந்து நான் எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸோட டீட்டெயில்ஸை போட்டது கிடையாது. பட் ஓகே, ஒன் டே ஒன் ட்ரேட் அந்த மாதிரியான ஒரு அப்ரோச்லையாவது கொஞ்சம் கொடுத்து பார்ப்பேன். ஏன்னா சில பேருக்கு வந்து என்ட்ரி ரிலேட்டடான ஒரு சில இஷ்யூஸ் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ மேபி இன்னைக்கு அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் ஜஸ்ட் போஸ்ட் பண்ணேன். பட் இட் வில் நாட் பி கண்டினியூ. அது மாதிரி கண்டினியூ பண்ணி நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் அது எனக்குள்ள ஒரு ப்ரொஃபஷனலாக நான் யோசிக்கிறேன். நம்ம யாருடைய கிரீடினஸை தூண்டி இந்த சேனலை ஃபாலோ பண்ணணும், இந்த கண்டென்ட்டை எடுத்துக்கணும்னு நான் நினைக்கல. ஆஸ் பர் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு வந்து இது ஒர்த்தியா தெரிஞ்சால் நீங்க இதை எடுத்துக்கோங்க. ஸோ இதை பேக் டெஸ்ட் பண்ணுங்க ஆர் லைவ் டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க இந்த மெத்தடாலஜியை உங்களுக்கு நீங்க ட்ரைன் பண்ணி அதுல நீங்க ஓகே இது எனக்கு யூட்டிலைஸ் ஆகுது, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது, நான் இதை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு நினைச்சு நீங்க வரணும். அதர் தட் நம்ம பெரிய எந்த ஒரு பப்ளிசிட்டி அப்படிப்பட்ட எதுவும் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு இது வரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது. ஸோ இன்னைக்கு நான் ஜஸ்ட் ஒரு போஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால பண்ணேன். பட் இட் வில் நாட் கண்டினியூ ஃபார் டே. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்னையோட அனாலிசிஸை எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வீக்லி ஃபியூச்சரோட கால்குலேஷன் நீங்கள் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேண்டல்லையே நமக்கு தெரிஞ்சிருக்கும் டாப் அண்ட் பாட்டம் வந்து 950, 25,950 அண்ட் 25,850 இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கோட இன்வால்மெண்ட் தான் இருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்சோ ஒரு ஃபர்ஸ்ட் கேண்ட்லேயே ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ், அதை நீங்கள் ஓப்பன் க்ளோஸும் சேர்த்து கால்குலேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வேல்யூஸ் கிடைச்சிருக்கும். அந்த அடிப்படையில் பாட்டம் ஸ்ட்ரைக்கான 850 கால் புட்ல இருந்து நான் ப்ரொசீட் பண்றேன். 850 கால் புட்ல நீங்க போய் பார்க்கும்போது என்ன உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னா, ஆக்சுவலா பாட்டம் ஸ்ட்ரைக்ல நம்ம யாரு டாமினேட் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருப்போம். எப்பவுமே வந்து கால் தான் வந்து டாமினேட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு காலுடைய டாமினன்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா, புட்டுடைய ஹை பாருங்க அரௌண்ட் ஒரு 48, 48 அந்த 48 850 கால் வந்து ஓப்பனிங்லேயே, ஓகே ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா 48 அவன் எங்கேயோ பீட் பண்ணி தான் ஓப்பன் ஆயிருக்கேன். அதாவது 850 கால் அண்ட் 850 புட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேண்டிலே அவன் பீட் பண்ணி தான் ஓப்பன் ஆயிருக்கான். ஸோ ஓகே, அதே போல் லோ கண்டிப்பாக இவனுக்கு கீழே தான் போயிருப்பான். ஸோ லோ வேல்யூ வந்து அரௌண்ட் ஒரு 71.35. ஸோ 71 நம்ம கேரி பண்ணி எடுத்துப்போம். ஓகே, ஸோ 850 புட்டு ஆப்வியஸாக அவன் ஃபெயிலியரில் தான் இருக்கிறான்ற பட்சத்தில் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே 900 புட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த ஆப்போனண்ட்டை பிளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 900 புட்டுடைய ஹை பார்த்தீங்கன்னா 79. ஸோ 79 அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்த லெவல் டார்கெட் போடும்போது இட்ஸ் கம், அதுதான் வந்து பீட் பண்ணியிருப்பான் அந்த டைமிங்கில் அந்த கேண்டலில். ஓகே, ஸோ இங்கே டிபி லோன் பார்த்தீங்கன்னா 71. டிபி லோன்றது நமக்கு 71 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 71. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் என்னவா இருக்கும்? 950 விச் இஸ் டாப் ஸ்ட்ரைக், ஃபர்ஸ்ட் கேண்டலோட டாப் ஸ்ட்ரைக். அப்போ ஃபர்ஸ்ட் கேண்டலோட டாப் ஸ்ட்ரைக் பீட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோடைய ஹையை பிரேக் பண்ணி ரேஞ்ச் வந்து அப்சைட்ல எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாமா? இதெல்லாம் வந்து ஒரு லைவ் மார்க்கெட்ல நீங்க அப்சர்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதனுடைய ஹை பார்த்தீங்கன்னா 111.75. ஸோ 112 நம்ம வச்சுப்போம். 112 நீங்க இங்கே மார்க் பண்ணலாம். 112. ஓகே, ஸோ 112ன்றது நெக்ஸ்ட் டார்கெட் 112. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிபி லோ வந்து ஒரு 71ன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். அந்த டிபி லோவை 71 நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நான் மார்னிங் ஒரு ஒன் டே ஒன் ட்ரேட் அந்த மாதிரி ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கும் போது நான் எக்ஸாக்டாக இந்த ஏரியாவில் தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ அரௌண்டு இந்த ஹை வந்து எனக்கு, அதாவது ஆப்போனண்ட் ஹை 79 இருக்கும் பட்சத்தில் எனக்கு இதனுடைய லோ வந்து அரௌண்ட் ஒரு திங்க் என்னது 71 எஸ்டிபி லோ. ஸோ ஒரு 85ன்ற அந்த ஒரு ரவுண்டட் வேல்யூல நான் எடுத்தேன். பிகாஸ் இந்த லோவுக்கு கீழே போனாலே என் ஸ்டாப் லாஸை கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு. பட் சேம் ஸ்ட்ரைக்கின் படி பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய ஸ்டாப் லாஸ் இருக்கும். நான் வந்து ஸ்டாப் லாஸ் எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நினச்சேன்னா என்னோட இன்ட்ராடே லோவில் நான் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அந்த வகையில் 85ன்றது வந்து இன்ட்ராடே லோ 71. ஸோ அரௌண்ட் ஒரு 14 பாயிண்ட்ஸ் தான். ஸோ நான் பிலோ 20 பாயிண்ட்ஸ் கேரி பண்ணதுனால ஜஸ்ட் இந்த ஏரியாவில் போட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் ஸ்ட்ரகிள் ஆனாக ஒரு 2 கேண்டில் ஸ்ட்ரகிள் ஆச்சு. மூணாவது கேண்டில் நல்ல ஒரு டார்கெட் வச்சு அந்த மாதிரி டார்கெட் வந்து இமீடியட் நெக்ஸ்ட் லெவலில் தான் நான் வச்சிருந்தேன். ஸோ 112ன்றது தான் என்னோட டார்கெட் ஆச்சு. ஸோ நான் அதிலே நான் வெளியில் வந்துட்டேன். ஸோ இப்படி தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரேடை நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன்.
ஸோ இது வந்து ஒரு இது கண்டினியூஸா இந்த மாதிரி கொடுக்கணுன்றதுக்காக நான் கொடுக்கல. உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரியில வந்து உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கிறதா சார். ஸோ இந்த வீடியோல நான் அதையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக்சுவலா 850 கால் அண்ட் 850 புட் சேம் ஸ்ட்ரைக்ல பாட்டம்ல நீங்க கன்சிடர் பண்ணியிருந்தால் இந்த லோ இன்ட்ராடே லோ 71 அண்ட் ஆப்போனண்டோட ஹை வந்து 48. அப்போ மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் வந்து 48 தான் நீங்க வைக்க முடியும். அதுதான் உண்மையான ஸ்டாப் லாஸ். நான் இன்னைக்கு கேஸ்ல நான் அவேர்னஸ்க்காக நான் 71 கீழே வந்தாலே நம்ம வெளியில வந்துடலான்ற ஐடியால தான் நான் வந்தனே தவிர, ஆனா டெக்னிக்கலி லாஜிக்கல் ஸ்டாப் லாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 48 தான். அப்போ இங்க நீங்க யோசிக்கணும், இந்த 79க்கும் இந்த 48க்கும் எவ்வளவு கேப்? அரௌண்ட் ஒரு 29 30 பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்போ இந்த ட்ரேடுக்குள்ள போகலாமா? அது நீங்க தான் உங்களோட டிசிஷன் எடுக்கணும். ஸோ ஸ்டாப் லாஸ் என்பது இன்ட்ராடே லோ ஆர் ஆப்போனன்ட் ஹை விச் வைஸ் லோயர், அதுதான் வந்து மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் நீங்க எந்த ஸ்ட்ரைக்கை அப்சர்வ் பண்றீங்களோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா இதுவும் வந்து கீழே போயிடுச்சு. அண்ட் நான் ஏன் ஹோல்டு பண்ணேன்னா 950 புட்டு வரைக்கும் இதெல்லாம் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் லோ கீழே வந்துச்சு. இதுதான் ஆக்சுவல் ரீசன். நான் என்ட்ரி எடுத்த பிறகு நான் ஏன் ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணேன்னா இந்த இதெல்லாம் ஏதாவது ரெண்டு கேண்டில் தருமாற்றம் இருக்கும் போதும் இப்போ பாருங்க ஒன்ஸ் அகைன் இங்க ரீடெஸ்ட் தான் ஆச்சு செகண்ட் கேண்டில். நான் செகண்ட் கேண்டில் ரன்னிங்லேயே நான் என்ட்ரி போட்டாச்சு. பட் நான் 85ன்ற அந்த ப்ரைஸ்ல போட்டதுனால செகண்ட் கேண்டில் அது தேர்ட் கேண்டில் நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ அங்கேயே நான் என்ட்ரி பிளேஸ் பண்ணிச்சேன். ஸோ 85ன்றது எனக்கு ஒரு ரவுண்ட் அவுட் ஃபிகரை நான் எடுத்துக்கிட்டேனே தவிர அது இங்க கீழே போகும்போது நான் பேனிக் ஆகாம வெயிட் பண்ணதுக்கு காரணம் இந்த இடத்துல எதுவுமே ப்ராப்பரா க்ளோசிங் நடக்கல. ஈச் அண்ட் எவ்ரி கேண்டில் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ 950 புட்டே உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கும்போது கண்டிப்பா மார்க்கெட் 950 நோக்கி போகும்னு எனக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து லாஜிக்கல் திங்கிங் தான். தட்ஸ் இட். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் அக்கௌண்ட் எடுத்துக்கலாமா? 26,000. ஏன்னா ட்ரெண்ட் பாயிண்ட் லோக்கு கீழே போயாச்சு. ஸோ 26,000 அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன நடக்குதுன்னா இதனுடைய ஹை வந்து அரௌண்ட் ஒரு 139.95. ஸோ 140 நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். அந்த 140 நெக்ஸ்ட் லெவல் இன்கேஸ் ரேலி அப் சைடில் போயிட்டு தான் 140 நோக்கி போகும் அப்படிங்கிறது அடுத்தது. ஓகே, ஸோ 140 இனிஷியலி ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சு போகல. அண்ட் இங்கே ட்ரெண்ட் பாயிண்ட் லோ பார்த்தீங்கன்னா 71 நீங்க பிளேஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்னன்னா கால் சைட்ல ப்ரீமியம் வீக்கன் ஆக ஆரம்பிச்சாச்சு. ஸோ 71 அந்த லெவல் வந்து பிரேக் ஆகியும் சஸ்டைனபிளா கீழே இருந்தும் புட் சைட்ல காலால அந்த ஹையை பிரேக் பண்ணி மேல போக முடியல. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10-15க்கு இங்க ஸ்டார்ட் ஆன இங்க ஒரு டிகே மோடு. ஸோ 26,000 புட்டு பார்த்தீங்கன்னா 71க்கு பிலோ வந்துச்சு. எப்போ 10-15க்கு கீழே வந்துருச்சு. ஓகே, 10-15க்கு அப்புறம் வந்துருச்சு. அந்த டைம்ல காலால பிரேக் பண்ணி மேல போக முடியும். ஸோ கால் ப்ரீமியம் வீக்னஸா இருக்கிறத நம்மள அப்சர்வ் பண்ணியிருந்தா கூட ஸோ 26,000 காலை எடுத்து பாருங்க. அந்த டைம்ல சேம் ஸ்ட்ரைக் எடுத்து பாருங்க. சேம் இதே 71 அங்க பிளாட் பண்ணலாம். இதனுடைய ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு என்ன ஹை? ஸோ புட்டு வந்து காலுடைய ஹைக்கு மேல இருக்கணும். ஸோ காலுடைய ஹை வந்து அரௌண்ட் ஒரு 47.9. அந்த 47.9க்கு மேல தான் ஆக்சுவலா இருக்குதே இந்த சினாரியோல. அப்படி இருந்துமே இங்க ரெண்டு பேருமே 10 பாயிண்ட் லோவுக்கு கீழே இருந்ததுனால, அதாவது 71, இந்த 71 நான் இங்க பிளாட் பண்ணிடுறேன். 71 பிலோ ரெண்டு பேருமே இருந்ததுனால டிகே மோட் இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுல என்ன பியூட்டினா 26,000 புட்டு வந்து டிகே மோட்ல இருந்து கீழே போயிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி 10 பாயிண்ட் லோக்கு கீழே போனதுனால நம்ம அடுத்த ஸ்ட்ரைக்கும் நம்ம எடுத்து வச்சு பார்ப்போம். 26,050 கால் புட்டு நம்ம அந்த நேரத்தில் அப்சர்வ் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக் 25 850 அப்சர்வ் பண்ண அவசியம் இல்லை. அவன் வந்து 26,000 புட்டுடைய ஹையே தாண்ட முடியல. பட் ட்ரெண்ட் பாயிண்ட் லோ அதாவது டிகே மோடு இருந்ததுனால ஃபர்தரா டவுன் சைட்ல டிகே ப்ராசஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால அது எது வரைக்கும் அந்த ப்ராசஸ் நடந்து எங்க இருந்து ஒரு புஷ் கிடைக்குதுன்றதை அப்சர்வ் பண்றதுக்காக தான் நம்ம இதை பாக்குறோம். 71 இதுல 71 பாத்தீங்கன்னா இதுவும் வெல் பிலோ இருக்குது. ஸோ கால் வந்து 25,950க்கு அப்புறம் எந்த காலுமே சப்போர்ட் பண்ணவே இல்லை அப்சைட் மூவ்க்கு. அங்கேயே தெரிஞ்சு போச்சு அப்சைட் மூவ் போகாதுன்னு சொல்லி. இங்க 71 நம்ம பிளாட் பண்ணும்போது என்ன தெரிஞ்சிருக்கு பாருங்க. 171 எக்ஸாக்டா 2650 புட்டு 71 டேப் பண்ண பிறகுதான் மார்க்கெட் ரேலி. ஆனா இந்த இடத்துல உண்மையிலே நீங்க நோட் பண்ணியிருந்தா தெரிஞ்சுக்கும், இங்க ஒரு சின்ன மேனிப்புலேஷன் நடந்தது. எக்ஸாக்டா உங்களுக்கு சொல்லணும்னா நான் வந்து வீக்லி ஃபியூச்சர் நான் ஓபன் பண்றேன். எத்தனை பேர் அந்த மேனிப்புலேஷன் அப்சர்வ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. நீங்க பாருங்க, இவ்வளவு நேரமா இந்த இன்ட்ராடே ஹையை வந்து பிரேக் பண்ண முடியாம லோயர் லோ ஃபார்மேஷன்லயே இருந்துட்டு இருந்தவன் சடனா ஒரு ஸ்பைக் கொடுத்து இதுக்கு மேல அந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு தான் இங்க இறங்கி இருக்கான். இதெல்லாம் வந்து நார்மலா அதர் கான்செப்ட்ல சொல்லணும். பட் டெக்னிக்கலி இங்க இந்த நடந்த விஷயம் தான் இந்த இடத்துல நடந்த ஒரு என்ன சொல்றது ஒரு மேனிப்புலேஷனா நம்ம ஏன் இதெல்லாம் சொல்றோம்? இதனாலதான் மேனிப்புலேஷன் நம்ம சொல்றோம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆப்போனண்டோட ஹைக்கு மேல இருக்குது. ஆல்சோ 26,000 புட்டை பேஸ் பண்ணி நீங்க பார்த்தாலும் ஆப்போனண்டோட ஹைக்கு மேல தான் இருக்குது.
ஸோ எல்லாமே இருந்துமே உங்களுக்கு இங்க மேனிப்புலேஷன் நடந்தது கிளியரா தெரிஞ்சிருக்கு. ஒன்ஸ் அகைன் இங்க ஒரு புல் கொடுத்துரு. இந்த இடத்துல தான் நான் ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ணியிருந்தேன். இன்ஃபேக்ட் நான் இருக்கிறத சொன்னேன். வி கேன் மேக் எ மிஸ்டேக். ஆக்சுவலா நான் இந்த இடத்துல இருந்தே மேல போகும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் 2650 நான் அந்த நேரத்துல கன்சிடரேஷன் எடுத்து வைக்கல. 26,000லயே தான் நான் இருந்தேன். 26,000லயே தான் இருந்தேன். ஸோ 26,000 பாத்தீங்கன்னா அரௌண்ட் இந்த இடத்துல இருக்கும்போதே ஆப்போனோட ஹைக்கு மேல இருந்ததுனால ஸோ நான் ஓகே எனக்கு ஒரு சின்ன ஸ்கேல் பண்ணா போதும்னு நினைக்கும் போது இந்த இடத்துல எனக்கு இதெல்லாம் வந்து ரூல் பிரேக் பண்றது. இதெல்லாம் ரூல் பிரேக் பண்றது. பட் அந்த இடத்துல வந்து நான் ப்ரீமியம்லயே ஒரு ஸ்வீப்பை பார்த்ததுனால நான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்கேல்பிங் வச்சுக்கலாம். நம்மளோட டார்கெட் வந்து 70க்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டைம் கேப் கிடைச்சது என்னோட ஆஃபீஸ் டைம் ஹவர்ஸ்ல. ஸோ அப்படி நான் யோசிக்கும் போது அது எனக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் நடந்தது. ஸோ இதுக்கப்புறம் நான் உஷாராயிட்டேன். ஸோ ரூல் பிரேக் பண்றது மிகப்பெரிய தவறு என்று. ஸோ உடனே நான் என்ன பண்ணேன் அப்சர்வ் பண்ணும்போது 26,050 புட்ல வந்து நமக்கு ப்ராப்பரா ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை டச் பண்ணி இவனோட இன்வால்மெண்ட் உள்ள வந்துச்சு. எக்ஸாக்டா நெக்ஸ்ட் இந்த 2-3 கேண்டல்ஸ்லயே நான் பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருந்தது. ஸோ அந்த லாஸும் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் ஒரு 3,500 கிட்ட நமக்கு அச்சீவ் ஆயிருந்தது. ஸோ ஜஸ்ட் இது எல்லாமே ஒன் லாட். இது எதுக்காகனா ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம குரூப்ல போஸ்ட் பண்ணலான்றதுக்காகவே நான் இதை பேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ செகண்ட்ல நான் உங்களுக்கு எங்க என்ட்ரி எடுத்துன்றது சொல்லிப்பேன். எக்ஸாக்டா இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல பாருங்க ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே போனாலே என் ஸ்டாப் லாஸை வச்சுக்கலாம். இதுதான் ஏன்னா ஆல்ரெடி ப்ரீமியம் டிகே கால் அண்ட் புட் எல்லாம் நடந்துருச்சு அப் டு 26,050 வரைக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே போனாலே நம்ம ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணி நம்ம வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற ஐடியால தான் இந்த இடத்துல எக்ஸிகியூஷன் பண்ணுது. இதுக்கு முன்னாடி நான் போட்ட இந்த மேனிபுலேஷன்ல மாட்டின இந்த ட்ரேட் வந்து அது இட்ஸ் பியூர்லி நான் ரூல் பிரேக் பண்ணதோடைய மிஸ்டேக். ஸோ இந்த அனாலிசிஸ் படி நம்ம எங்க மிஸ்டேக் பண்றோம், உண்மையிலேயே நாம பண்ண மிஸ்டேக்னால நமக்கு லாஸ் ஏற்பட்டுச்சா இல்ல நம்ம சரியான ட்ரேட் தான் எடுத்திருந்தோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க தாராளமா இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ நான் உண்மையிலேயே அந்த 26,000 பேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துன்றதுல மிஸ்டேக்கை தாண்டி இன்னொரு ஒரு பாயிண்ட் என்னன்னா நான் ரொம்ப நேரமா வந்து இந்த இடத்துல வந்து 25,975 இந்த லெவலை யார் ஹோல்டு பண்ண போறான்றதை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ காலால ஹோல்டு பண்ண முடியலன்றது எனக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சிருக்கும் போது நான் என்ன அப்சர்வ் ஆக்சுவலா நான் ஏன் ட்ரேட் அந்த இடத்துல எடுத்தேன்னா இங்க லோயர் ஹை ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகும் போதே நான் இந்த இடத்துல ட்ரேட் எக்ஸிகியூஷனுக்கு போட்டிருந்தேன். இதுதான் என்னோட மிஸ்டேக். ஏன்னா நம்ம ஒரு ட்ரேடை எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அது எட்ஜஸ்ல எடுத்துருக்கணும். நான் வந்து 75ன்றத ஒரு வேல்யூவை தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிடுறேன். ஸோ 975ன்ற வேல்யூக்கு நியர்பைல நான் வரும்போது எக்ஸிகியூஷன் பண்ணது பாருங்க. ஒரு தடவை இங்க நியர்பை வந்து அங்க இருந்தா எனக்கு இதில் இந்த நேரத்தில் நம்மளால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஃபர்தர் மூவ்மெண்ட் அப்போ நான் அப்சர்வ் பண்ணும்போது ப்ரீமியம் பேஸ்ட் அப்சர்வ் பண்ணும்போது டிகேல இருக்குது. ஸோ கண்டிப்பா 975க்கு மேல போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் கால் சைட்ல எல்லாருமே வீக்கனா இருக்காங்கன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்தும் இன்ஃபேக்ட் இந்த இடத்துல இருந்தே ஃபால் வந்திருக்கலாம். பிகாஸ் இது ஒரு ஹை இங்க ஒரு ஹை வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இங்க ஃபால் ப்ரொசீட் ஆயிருக்கலாம். பட் இன்னைக்கு கேஸ்ல இந்த இடத்துல ஒரு மேனிபுலேஷன் நடக்கணும்ன்றது இருந்திருக்கு. ஸோ அந்த அந்த மேனிபுலேஷனால தான் நான் இங்க இந்த இடத்துல மாட்டினது. இந்த ஒரு ட்ரேட் மட்டும் எக்ஸிகியூஷன் ஃபெயிலியர் ஆனது. ப்ரீமியம் கான்செப்ட் படி நான் தவறான இடத்துல ஏன்னா ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை மேல கிராஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஓகே ஸ்கேல்ப்புக்காக பார்க்கும்போது அது ஓகேன்னு தோணுச்சு. பட் அந்த மிஸ்டேக்கை ரெக்கவர் பண்றதுக்கு இம்மிடியட்டா 975 ஆண்ட வந்த உடனே ரிஜெக்ஷனை கிளியர் கட்டா கேண்டல்ஸ்ல நான் பார்த்த உடனே இம்மிடியட்டா என்ட்ரிஸ் நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ அதனுடைய ரிசல்ட் தான் நான் உங்களுக்கு அந்த டெலகிராம் குரூப்ல எந்த இடத்துல என்ட்ரி எடுத்த மாதிரி அந்த ஒரு டூல் வழியா நான் போட்டிருப்பேன். ஸோ இதுதான் வந்து ட்ரேட் எக்ஸிகியூஷனுடைய இது. ஸோ இது எல்லா நாளும் நான் இப்படி கொடுக்கறதுக்காக நான் பண்றது இல்லை. கண்டிப்பா நீங்க கேட்டாதான் நான் பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து ஒரு சோஷியல் மீடியால நம்ம அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஸ்ட்ரிக்ட்லி நோ பை செல் ரெக்கமெண்டேஷன். ஒன்லி பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 26,050 புட்டு இங்க இருந்து 10 பாயிண்ட்ல வந்து ரேலி ஸ்டார்ட் பண்ணவன் அவன் பாட்டு நேரா போயிட்டு தான் இருந்தானே. ஸோ அப்போ வந்து 850 அப்படிங்கிற நம்ம ஸ்டார்டிங் அந்த லோ ட்ரெண்ட் பாயிண்ட் இருக்குல்ல பாட்டம் ட்ரெண்ட் பாயிண்ட் அவன் தன்னுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷனை ஃபெயில் பண்ணல. முக்கியமா நான் மறுபடியும் சொல்றேன் ஃபெயில் பண்ணல. என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. 25,850 கால். இந்த கால்ல பாத்தீங்கன்னா அவனுடைய ஆக்சுவல் சேம் ஸ்ட்ரைக் ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகணும்னா இந்த ஹைக்கு உள்ளார போயிருக்கணும். அப்படி போகலை. அதுக்கப்புறம் ஒரு சின்னதா இங்க இருந்து ஒரு புல் கிடைச்சிருக்கு. ஸோ இதையும் நீங்க அப்சர்வ் பண்ணியா தாராளமா என்ட்ரி இருக்கு. நான் இந்த டைம்ல நான் பார்க்கவே இல்லை. எனக்கு போதும். ஸோ இட்ஸ் அப் டு நம்மளுடைய எப்படி சொல்றது செல்ஃப் கண்ட்ரோலை பொறுத்து தான். ஸோ இங்க பாருங்க அரௌண்ட் ஒரு இது என்ன இந்த லோ பிரேக் ஆயிடுச்சு. இந்த லோவுக்கு கீழே வந்துச்சு. ஸோ இந்த ஹை 48 இந்த 48ன்றது இந்த 25,850 புட்டுடைய ஹை பக்கம் கூட போகல. ஸோ இதெல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணா கண்ணை மூடி தாராளமா இந்த இடத்துல எடுத்துருந்துருக்கலாம். பிகாஸ் கண்டிப்பா 850க்கு கீழே போகாதுன்றது 100% ஷியூரா நமக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஸோ இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் நாலேஜ், அதாவது லாஜிக்கலி நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சு இந்த டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க தாராளமா இந்த மாதிரி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இன்னையோட ட்ரேட் எக்ஸிகியூஷன் இவ்வளவுதான். ஸோ என்ட்ரி ரிலேட்டடா நான் கொடுக்க நினைக்கிறது இதுதான். என்னன்னா எக்ஸாக்டா நம்ம எங்க குவாலிஃபை பண்றோமோ அந்த பார்டர்ல என்ட்ரி பிளேஸ் பண்ண பாருங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் டிஃபைன் பண்ண பிறகு என்ட்ரி எடுக்க பாருங்க. அப்பதான் நாம சரியான ட்ரேட்ல இருக்கோமா, சரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல இருக்கோமான்றது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ தட்ஸ் இட். இந்த டே எக்ஸ்பைரி டே வந்து ஒரு நல்ல டே தான், ஓகே. பட் பெரிய எப்படி சொல்றது, ஒரு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு பெருசா இல்லைனாலும் பட் டீசென்டான டே. டீசெண்டா தான் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது. நல்லாவே எனக்கு தெரிஞ்சு 1, 2, 3 தேர்ட் ட்ரேட் எடுத்திருக்கலாம். பட் நான் அதுல போக விரும்பல. அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலா சார்ட்லயே நான் உட்காரல. ஸோ இது எல்லாமே நம்மளால முடிஞ்சிருக்க, ஈஸியா கணிச்சு நீங்க பொறுமையா எடுக்கக்கூடிய ட்ரேடா தான் இது அமைஞ்சது. ஸோ எத்தனை பேருக்கு இதெல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணீங்க, எத்தனை பேர் இந்த 2650 அது வரைக்கும் டிகே எக்ஸ்டெண்ட் ஆச்சு, அங்க இருந்தா ஃபால் வந்துச்சுன்றத எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்க? ஸோ இந்த வீடியோல கொடுத்த இன்ஃபர்மேஷன் எத்தனை பேர் உங்களுக்கும் கனெக்டடா இருக்குது? ஸோ தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா, இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள் அல்லது உங்களோட சந்தேகங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்ல கூட ஜாயின் பண்ணி நீங்க போஸ்ட் பண்ணலாம். அண்ட் வேற யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். நாளைக்கான போஸ்ட் மார்க் அனாலிசிஸ் வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.